உண்மையிலேயே ஆதவர்ஜுனாவோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்த்தா எனக்கே அவரை பார்க்குறப்போ கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இந்த வடிவேலன்னு டீ கடை ஓரமாக உட்காந்து சாஞ்சு உட்காருன்னு சொல்லி சாக்கடையில் போய் பொத்துன்னு விழுவார்ல, அதே மாதிரி ஆதவர்ஜுனா விழுகலை. நீதிமன்றம் என்ன ஒன்று இருக்குது, உதச்சி உள்ள தள்ளி முக்கி மூடியை போட்டு மூடிடுச்சின்னு வைக்கல, அங்கேயே நீ கடை, அதுதான் ஓ இடம் அப்படின்ற மாதிரி. ஆதவர்ஜுனா என்ன நினைப்பார், ஏண்டா எதிர்கட்சிக்காரன் தான் என்னையை இப்படி டம்மி பீஸாக ஒரு அரசியல்வாதியாக என்னையை வந்து ஏற்றுக்க மாட்டேன்றான், அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, நீதிமன்றமும் சேர்த்து என்னை இப்படி செய்யலாமா? அவரை இதுக்கு பேசாமல் தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு வாரம் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, மனுஷன் சந்தோஷப்பட்டுருப்பாப்புல. என்னை இப்படி வெளியில் விட்டு அசிங்கப்படுத்திட்டீங்கள. ஆதவர்ஜுனா ஏன் அவ்வளவு ஃபீல் பண்ணார் அப்படின்னா, உண்மையில் கோர்ட்டு ஆதவர்ஜுனாவை சொன்ன வார்த்தை அப்படி, சட்டை கீழிஞ்சு இருந்தா அதே மாதிரி தான் எங்கே போகிற ஈடலான்ற மாதிரி பாட்டு பாடிச்சு. அப்படி கோர்ட்டு உண்மையிலேயே என்ன சொன்னுச்சு, இவ்வளவு உள்ள குமுறல்கள் இருக்கு இல்லையா, அந்த குமுறல்களை கொட்டுற அளவுக்கு கோர்ட்டு என்னத்தை சொல்லி ஆதவர்ஜுனாவுக்கு ஆப்பு வச்சுச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. ஆதவர்ஜுனாவோட கேஸை கோர்ட்டு ஹைகோர்ட்டு அபாஷன் பண்ணிருச்சு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எப்படியும் இந்த கேஸில் ஆதவர்ஜுனாவை உள்ள தூக்கி போட்டு கம்பிக்கு நடுவில் காலாட்ட விட்டு கதற விடுவாங்க அப்படின்னு உண்மையில் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆவலுடன் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள், அப்படித்தான் சொல்லணும். பட் ஆனால் பாருங்கள், அந்த நினப்பில் மண்ணில் கல்லை தூக்கியே போட்டு ஹைகோர்ட்டு காலி பண்ணிடுச்சு. உடனே போஸ்ட் முறை உருட்டுன்னு எழுந்திரிச்சு ஒரு போஸ்ட்டை போட்டுச்சு பாருங்க, ஜனநாயகத்தின் குரல் மீண்டும் ஓங்கி ஒலித்தது. அதெல்லாம் நீ அப்படி போட்டிருக்கக்கூடாது. அந்த தீர்ப்பு நீ ஒழுங்காக டீட்டெயிலாக வாசிக்கலைன்னு நினைக்கிறேன். வாசிச்சிருந்தீங்கன்னா, எங்களை மீண்டும் வீங்கி வெடிக்க வைத்துள்ளது இந்த நீதிமன்றம், அப்படித்தான் வந்து நீ ஆக்சுவலி போஸ்ட்டை போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா, அடக்குமுறையும் அராஜகமும் இந்த ஆளுங்கட்சியோட இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடியை கொடுத்துருக்கு ஹைகோர்ட்டு. உங்களை தாண்ட தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு, கேவலமாக காரி துப்பி இருக்குது அந்த தீர்ப்பில். ஆக்சுவலி கேஸை க்ரஷ் பண்ணது உண்மைதான். இந்த வழக்கை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு அவர் கடைசியாக சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்கு முன்னாடி ஏன் அந்த ரத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் ஒன்று கொடுத்தாரு, திருக்குறள் மாதிரி 2 வரியில் கொடுத்தாரு. அதை ஏமா சொல்லாம, அதை நீ நியாயமானவனை அதை என்ன பண்ணியிருக்கணும், அதையும் சேர்த்து எடுத்து போட்டுல நீ செஞ்சுருக்கணும். ஆக்சுவலி அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நான் அப்புறமா சொல்கிறேன். அதோட அம்சம் என்ன அப்படின்றதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்போ இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற ஒரு சில விஷயங்களை அப்படின்னு சொல்லி வலை போட்டு பிடிச்சி அதுக்கு ஒரு தடுப்பூசியை போட்டுவிட்டு கலர் பொடியை மேலே தூவிட்டு இதெல்லாம் பத்திரமா பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுது இல்லையா, அதே மாதிரி இதையும் ஒரு வலை போட்டு பிடிச்சி அது மேலே ஒரு கலர் பொடியை தூவிட்டீங்கன்னா, ஒரு முத்திரையை ஒன்று போட்டுட்டீங்கன்னா, நாட்டு மக்கள் அந்த முத்திரையை பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துப்பாங்க, அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி காத்துக்கு வாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டு. நீதிபதி ஐயா பார்க்கத்தாயா பனைமரம் மாதிரி இருப்பேன் பெருசா, ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை, வெத்து வேஸ்ட்டு பீஸு. இதை நீ நம்பி, அதாவது தேவையில்லாமல் இது மேலே எல்லாம் நீ வழக்க பதிஞ்சு கோர்ட்டுக்கு கூட்டி வந்து கோர்ட்டு நேரத்தை நீ வீணடிக்கிற இல்லை, இவனையெல்லாம் ஒரு ஆளாக ஏயா மதிக்கிறிய? இது பேசி உண்மையிலே அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து எழுச்சின்றது வராது. பேசாமல் இவனெல்லாம் கூப்பிட்டு இந்த பேச்சை கேட்டு மற்றவனெல்லாம் வந்து எப்படிப்பா பண்ண முடியும்? அதாவது உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் இவனை வச்சுக்காதீங்க. இது டோட்டலி வந்து ஒரு உலகத்திலே வேஸ்டான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே நிற்குது, இதுதான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார். என்னென்னா, அவர் ஒரு போஸ்ட்டு போட்டார். அந்த போஸ்ட்டில் அவர் நிறையா பேசினாப்புல. என்னென்ன பேசினாப்புலன்னா, நான் பயங்கரமான ஒரு மன வழியில் இருக்கேன்,
ஒரு அழுத்தத்தில் இருக்க, எப்படி கடந்து வர்றதுன்னு தெரியல. அவங்க அம்மாவையெல்லாம் கூப்பிட்டாப்புல சென்டிமெண்ட்டில். எங்கள் அம்மா எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு தற்கொலை, அதுக்கு வருந்துடும். தற்கொலை ரொம்ப பெரிய கொடூரம், அதுவும் ஒரு அம்மா. ஆனால் கூப்பிட்டு வச்சு குடும்பத்தை கொண்டியலடா, இதுக்கு பேர் கொலை. நீங்கள் செஞ்சதுக்கு பேர் கொலை. உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது கொடூரம்னா இது ரொம்ப கொடூரம். சைக்கோ மன நோயாளிகள் மாதிரி நீங்கள் கூப்பிட்டு வச்சு கொன்று இருக்கீங்க. அதை இது வரைக்கும் எவனுமே ஒத்துக்கலைன்னு வைங்களேன். நான் அப்படிலாம் இருக்கேன், அவங்களுக்கு ஒரு மகனாவோ ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நான் இருப்பேன் அப்படின்றதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அதுதான் உன் ஃபீலிங்கோட எக்ஸ்ப்ரெஷன். அதுதான் நீ நியாயமாக அதில் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை மனசு அறியாமல் கூட எந்த இடத்துலையும் எவனுமே எழுதலை. வீடியோ போட்டவரும் அதில் எங்கேயுமே சொல்லலை. இங்கே இந்த இதில் அறிக்கை கொடுத்தாரு பற்றியெல்லாம் அவரும் அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அவங்க கௌரவம் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடவே தலைவன் இல்லையா அப்படின்னு போட்டு அதோடு அதை முடிச்சிருந்துருக்கலாம். மன்னிப்பு கூட கேட்காம கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம், கடைசி வரையும் துணை நிற்பான், அதோடு முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து ஒரு வரி போட்டாங்க பாருங்க. அதாவது எவனாச்சும் ஒருத்தன் வீடியோ போட்டால் அவனை கைது பண்ணுறதும், ஒரு போஸ்ட்டு போட்டால் அவன் மேலே கேஸு போடுறதும், இந்த அராஜக அடக்குமுறை இதையெல்லாம் எதிர்த்து நேபாளத்தில் எப்படி நடந்துச்சோ, பங்களாதேஷில் எப்படி நடந்துச்சோ, அதே மாதிரி ஜென்சி மக்கள் ஒரு புரட்சியை கொண்டு வந்தாத்தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் நடக்கும். 40 பேர் கொண்டது பத்தாது, இன்னும் பல குடும்பம் அழியணும். எங்களை நம்பி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் நாங்கள் நிம்மதியை இருக்க விட்டுருவோம்வா. அது எப்படி அப்படி ஒரு போஸ்ட்டை போட்டு சரியாக 34 நிமிஷத்தில் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நீங்கள் எதுக்கும் பயப்படாதவர், ரொம்ப கான்சியஸாக நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறவர். 10ம் 10ஆவதுக்கு நீங்கள் ஒரு வியூக வகுப்பாளர், ஏற்கனவே ஒரு வீக வகுப்பாளர் பீகாரில் பித்தளை சம்பை தூக்கி திரிகிறவங்க. இப்போ நீங்கள் ஒரு வீக வகுப்பாளர், யோசனை சொல்கிறவர், அப்படித்தானே ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த மூமெண்ட்டெல்லாம் பண்ணுற. என்ன நொன்னைக்கு டெலீட் பண்ண நீ வச்சிருக்க வேண்டியதானையா? நீ அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் போட்டதில் என்ன தப்புன்றேன் கேட்டிருக்கணும்ல. அந்த டோனில் கேட்கல அப்படின்னாலும் ஓன் டோன்லையாவது நீ கேட்டிருக்கலாம்ல. என்னடா பண்ண முடியும் உங்களால்? வச்சு போடுறா, கையை வச்சு போடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. கோர்ட்டாவது இதுவாவது நான் செஞ்சதில் எந்த விதமான ஒரு தப்பு இல்லை, இது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சொல்லியிருக்கலாம்ல. அங்கே கோர்ட்டில் போய்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் நான் உள்நோக்கத்தோட எல்லாம் எதையும் போடலை. நீ உள்நோக்கம் போடலையா, உள்பாடி போடலையா, இதெல்லாமல் கேட்டாங்க உன்கிட்ட. நீ ஏன்டா அதை போட்ட, உள்நோக்கத்தோடு போடலன்றாங்க சார். உண்மையில் எனக்கு அதுதான் புரியலை. பச்சையாக சொல்ல. அப்புறம் ஏன் 34 நிமிஷத்தில் டெலீட் பண்ண? ஏன் 34 நிமிஷத்தில் டெலீட் பண்ண? மூடிட்டு போயிருக்க வேண்டிய, அப்படியே வச்சுருந்துருக்க வேண்டியது தானே. உள்நோக்கத்தோடு தான் நீ போடல. எவன் வேணா என்னென்னமோ எடுத்து உன்னோட அந்த ட்விட்டருக்கு விளக்கம் சொல்லலாம். நீ ஒரு விளக்கம் வச்சிருப்பியல்ல, அந்த விளக்கத்தை கோர்ட்டில் சொல்லி இது தாங்கய்யா நான் நினச்சது, இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது அதை பார்த்து படிக்கும்போது தெரியாது. இல்லை அந்த அளவுக்கு கோர்ட்டை கூமுட்டியாக நினச்சிட்டியா என்னன்னு? அப்படித்தான் அவன் போய் வாதாடினது. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் நியாயமாக பார்த்தா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்த இதை தூக்கி இருக்கணும், ஹைனாவை தூக்கி இருக்கணும். ஆனால் அந்த ஹைனா சுப்பிரமணியா மாறி போய் மேலே அங்கே போயிட்டு சரண்டர் ஆயிடுச்சு. நீங்கள் யாரை கடிக்க சொல்கிறீங்களோ நான் கடிக்கிறேன், உங்களுக்கு விசுவாசமாக நான் என்றைக்குமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மேலே போயிட்டு அந்த ஐநா தானாகவே சரண்டர் ஆயிடுச்சு. அதனால என்னாச்சு, அங்கே சார் ஊர்லேயே இல்லை சார் அத்தனை நாளாக. இப்போ அதுக்கு தான் நீதிபதி ஐயா சொல்லியிருக்காப்புல, ஐயா ஜெகதீஷ் சந்திரன், ஏடி ஜெகதீஷ் சந்திரன் அவர் சொல்லியிருக்காப்புல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய ஒரு புரட்சி பூவெல்லாம் கிடையாதுப்பா, இது ஒரு பிளாஸ்டிக் பூ கூட கிடையாது, இதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அரசியலில் ஆதரவு வருதுன்னா புதுசு, அதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ எல்லாம் வெளியில் கிடையவே கிடையாது. 10ம் 10ஆவதுக்கு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. காலையில் போட்டு விடியறதுக்கு முன்னாடி போட்டு விடியறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணிட்டாப்புல. இதையெல்லாம் பெருசாக யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. அதான் இதெல்லாம் ஒரு
இந்த கேரட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு இவ்வளோ தூரம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதனால் வந்து உண்மையிலே பெரிய பாதிப்பெல்லாம் இது ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் பெரிய பாதிப்பெல்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைத்தியம், அவ்வளோதான், பைத்தியம். இந்த பைத்தியத்தையெல்லாம் நம்ம வந்து பெரிய ஆளாக ஆக்கி விட்டுறக்கூடாது. இந்த பைத்தியத்தையெல்லாம் சமூகத்தில் ஒரு ஃபோக்கஸுக்கு கொண்டு வர, லைம் லைட்டுக்கே வரக்கூடாது இந்த பைத்தியமெல்லாம். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே விட்டுருங்க. அதனால இந்த கேஸை ரத்து பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலி நீதிபதி ஐயா சொன்னது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீதிபதி ஐயா கடைசியில் ரத்த பண்ணார பற்றியெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு அடி, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அடி, அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெடி அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் நியாயமாக இதுக்கே ஒரு கேஸை பண்ணிக்கவா. நான் என்ன சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்லி வெளியில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடே உன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம், அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டு என் மேலே நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி என்னைய வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சுன்ற ரேஞ்சுக்குள்ள பெரிய பகத்சிங் போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணி சின்ன வயசுலேயே செத்து போயிட்டு திரும்ப மறுபடியும் உயிர் தெழுந்து வந்திருக்க. இனிமேல் ஏதாச்சும் எங்கேயா போயிடுச்சுல்ல, நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சுல்ல, உன் மேலே எந்த தப்பு இல்லை, முடிஞ்சால் அதே போஸ்ட்டை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணு. நீ என்ன எழுதுனன்னு தெரியலைன்னா எங்கள் கிட்ட நாங்கள் சொல்கிறோம், பண்ணி தான் பாரு, அன்னைக்கு தெரியும். இவ்வளோதான் சார் இவங்க லட்சணம். மேலேருந்து கீழே வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் எஸ்டாப்ளிஷ் எப்படி ஆகுறது, எப்படி வந்து மேலே, அதாவது என்ன நினப்புனா எல்லாருக்கும் எப்படியும் விஜய் கட்சியை சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவாப்புல, அடுத்து இந்த கட்சியை தலைமை தாங்கிறதுக்கு ஒரு தலைவர் வேணாமா, அதுக்காகத்தான் இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க தவிர வேறு எதுக்காகவும் இதை பண்ணிட்டு இல்லை. பட் பரவாயில்ல, ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த முயற்சியை சக்ஸஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வீரியமாக எடுத்து போட்டு உண்மையிலே சார், அதாவது அரெஸ்ட் ஆகிறதுலாம் அரசியலில் அவார்டு வாங்குற மாதிரி சார். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் ஒரு அவார்டு கூட வாங்க மாட்டாங்க போல, எல்லாரும் ஆர்வமாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு நல்ல அரசியல்வாதி, தைரியமானவர், யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாதவர், தலைமறைவுன்றது எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று நெஞ்சுக்கு நெஞ்சாக நின்று அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அந்த காலங்கள் கழிஞ்சு வரணும் இல்லையா, இப்போ தானே வளர்ந்து வர்றாரு. எலிமெண்ட்ரியில் உட்காந்துருக்க மாதிரி நினச்சி பாருங்கள், அவர் பேண்ட்டு ட்ரௌசர்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு லஞ்சு பேக்கை தூக்கிட்டு ஆயமா முடிச்சு அரசியலை எலிமெண்ட்ரி பையன்னாப்புல நான் எங்கெங்கேயோ போயிட்டேன். பரவாயில்ல, வரக்கூடிய காலங்களில் இனிமேல் நல்லபடியாக அண்ணன் வந்து நிறைய எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.